ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. எபிரேயர் 6:19. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆத்ம நங்கூரம் என்பது நீங்கள் கர்த்தர் பேரில் வைக்கிற உறுதியான நம்பிக்கையே ஆகும். நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்த உறுதியை குறிக்கிறது. உங்களுடைய முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் மேல் வைத்து பிரச்சனை நேரங்களில் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் புயல் வீசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜெபத்தில் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் உங்கள் நங்கூரத்தை போடுவீர்களானால் நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியது இல்லை. சிலர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று வாயால் மட்டும் சொல்லுகிறார்கள். அதே நேரம் குறி சொல்லுகிறவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார்கள். மந்திரம் வெள்ளிசூனியங்கள் மேல் நம்பிக்கை வைப்பதுடன் ரகசியமாய் தாயத்துகளை வாங்கி கட்டிக் கொள்ளுகிறார்கள். எப்படியாவது விடுதலை வேண்டும் என்று சொல்லி 2 தோணிகளில் கால் வைக்கிறார்கள். முடிவில் தாங்குனா பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நமது அஸ்திபாரம் இயேசு, உறுதியான நங்கூரம் இயேசு, கண்மனையானவரும் இயேசு, காக்கிற கருணை தெய்வமும் இயேசு. அவரை உறுதியாய் பிடித்து சார்ந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த உலக வாழ்வில் பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் நெருங்கும் போது எங்கள் விசுவாச நம்பிக்கை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனாகிய உம்மை சார்ந்து உங்கள் மேல் எங்கள் பாரங்களை இறக்கி வைத்து நம்பிக்கையோடு காத்திருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உங்க கிருபை தாங்க. பாடுகள் மத்தியில் பக்தி வேஷத்தோடு மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடி ஓடும் விசுவாசிகள் என்ற போர்வையில் வாழும் பலவீனமானவர்களை தேவரீர் ஆட்கொண்டு உண்மையிலே நம்பிக்கையோடும் உறுதியான விசுவாசத்தோடும் வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கும் சகல கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், போக்குவரத்து, பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் மாற, நோய்கள் தீர, சண்டை சச்சரவுகள் இன்றி சமாதானமான வாழ்க்கை வாழவும், பிரிவினை ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக ஜீவிதம் செய்யவும் உங்க இரக்கம் தயவு வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உலகெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளில் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை கிரியை வேண்டுமாயும், ஊழியர்கள் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கவும், தேவ சத்தம் ஒவ்வொருவரோடு இடைபடவும், மக்கள் மனம் திரும்புதலோடு சாட்சியாக வாழவும் வழி நடத்துங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் கிரியை செய்யுங்க. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.